பாடலாம் இல்லை, சின்னதாக ஒரு சர்ப்ரைஸ் அவ்வளோதான். சரி, அப்போ அதிபருக்கு முதல்ல வணக்கம். வணக்கம். சரி, நானும் பள்ளிக்கூட காலத்திலிருந்து அப்படி தாண்டி அதிக காலம் வந்தாச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு அதிபரை சந்திக்கிறதுல எனக்கு மகிழ்ச்சி. நாங்கள் டிஎன்டி சர்ப்ரைஸ் டெலிவரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் பாடசாலை காலம் சரி, அதில் வந்து அதிகமான சேவைகளை செய்துட்டு வெளியேறிட்டீங்களாம், கவலைப்படுறாங்க கொஞ்சம் பேர் நிறைய பேர் கவலைப்படுறீங்க. அப்போ இந்த பிரியாவிடைய சார்ந்து உங்களை வாழ்த்துக்கள் சொல்லி பாராட்ட சொல்லி கொஞ்சம் பேர் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் சர்ப்ரைஸாக கொடுத்து விடுங்க அப்படின்னாங்க. சரி, அதனால தான் நாங்கள் வளமையாக பர்த்டேக்கு தான் சர்ப்ரைஸ் பண்ணாங்க, பர்த்டே வெட்டிங் டே அந்த மாதிரி தான் போகிறது. ஆனால் கொஞ்சம் வித்தியாசமான அனுபவம் எங்களுக்கு. சரி, நாங்களும் கேட்டோன்னா இல்லைன்னு சொல்லல. என்ன சொன்னால் எங்களுக்கு அதிபர் மேர் ஆசிரியர் மேர் கல்வியை போடக்கூடிய யாரை பார்த்தாலும் மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. சரி, அதனாலேயே நாங்கள் ஓமன்னு சொல்லி வந்தோம். இங்கே பார்த்தா இவ்வளோ பேர் இருக்கணும், இந்த சம்பவம் தெரியாது. ரைட், இருக்கட்டும். நான் அண்ணனு கூப்பிடலாம் தானே? ரைட். சரி, இது வந்து நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க சரியா. ஒவ்வொன்றும் இறுதியாக ஒவ்வொன்றும் செய்ய போகிறோம். ரைட், அதுக்கு இப்படி வச்சுருங்க. நாங்கள் ரெண்டா கேக்கு கொண்டு நாங்கள் உங்களுக்கு வெட்டிட்டு போவோம்னு சொல்லி. சரி, ஓகே, அதே வச்சுருங்க. ரைட், இப்போ என்ன சொன்னால் நீங்கள் சொல்ல வேணும், யார் அப்படி சர்ப்ரைஸாக கொடுத்தது? யாரு? அவையில இருக்குமா? இவ்வளோ பேர் இருக்கீங்கன்னா அவங்க சொல்றீங்க டீச்சராக்களும் இருக்கலாம். சரி, ஆனால் உங்களுடைய சாய்ஸ் பெரும்பாலும். சரி, கொடுத்தது வந்து நான் என்ன உங்களுக்கு செஞ்ச குழுதார் கொடுத்தது வந்து ஒரு போய் தான். ஆனால் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு பெரியாக்கெல்லாம் இல்லை. அவருடைய வயசும் குறைவு கொடுத்தவர். யாரா இருக்கும்? கொஞ்சம் சுவாரஸ்யமா கொண்டு தான் கேட்குறோம், மற்றபடி வரும்னு இல்லை, அவ்வளோத்துக்கெல்லாம் இல்லை. பட் நீங்கள் கண்டுபிடிக்கிறான்னு பார்க்குறது. ஆனால் தொடர்பு இல்லை இவங்களுக்கு ஸ்கூல் தொடர்பே இல்லை. ஆமாம், தெரியலையே, ஒருவேளை உங்களை இதை பார்த்து கொடுத்துருக்கலாம், உங்களை பிடிச்சி போய் கொடுத்துருக்கலாம், உங்களோட தூரமாக இருந்து பார்த்தாக்கலாம் இருக்கலாம், அப்படி இருக்கலாம் இல்லையா? சரி, அவனோட பேர் வந்துட்டு எஸ்ல ஸ்டார்ட் பண்ணுது. எங்க இருக்காரு? இருக்காரா? அவங்களோட பேர் அது இல்லையே, சோசன் இல்ல, அவனோட பேர் வேற பேர். மிஸ்டர் ஷியான், அவர் தான் உங்களுக்கு கொடுத்தாங்க. தெரியுமா? ரெண்டது எஸ், அவருக்கு ஸ்கூலுக்கு தொடர்பு இல்லை. யார் இந்த ஷியான்? தெரியலையா? உனக்கு கையில தட்டு கொடுத்ததாரு? அவனை பேர் ஷியான். சரி, ஆனா குடுக்க சொன்னாக்கள் வேறு. சரியா, நான் அவங்கள கூப்பிட்டுருவோம். சரியா, என்னன்னு சொன்னால் ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து குறிப்பாக அந்த பாடசாலை சார்ந்து செயல்படக்கூடிய ஆக்கள் தான். சரி, அவங்க தான் கொடுத்தது இந்த மாதிரி ஒரு சின்ன சர்ப்ரைஸ். சரி, வாழ்நாள் முழுக்க அந்த சேவையை பாராட்டணும். அதனால வந்து பாராட்டிட்டு போனா அது அப்படி போயிடும். ஆனா ஒருவேளை இந்த மாதிரி ஒரு காணொலி எடுத்தா கரகால கிடக்குமே. வாங்க அன்புள்ள, வாங்க அம்மா, வாங்க. சரி, என்ன சொன்னால் இப்போ ஒவ்வொரு விஷயங்களும் நான் அப்படி வச்சுட்டோம். அதை உங்களுக்கு அணிவித்து கௌரவிக்க வேணும்னு நான் ஆசைப்படுறோம். அதுக்காக நாங்கள் அழைச்சி நிற்கிறோம். வாங்கண்ணா. சரி, அடுத்து அந்த பொற்கிளியை வந்துட்டு அம்மா கொடுங்க. சரி, அடுத்தது பொன்னாடைய அன்புலண்ணா, நீங்களே கௌரவிச்சிருங்க. சரி, அந்த பிள்ளை சரி, அதை அவருக்கு பிடிச்சு நீங்க படிக்க வேணும். நீங்க பிடிக்கும், நாங்களே படிக்கிறோம். நாங்க படித்தா நல்லா இருக்கும். என்ன விஷயம் போடப்படுதுன்னா, சேவை நலன் பாராட்டு பொன்னம்பலம் ஆறுமுக ரஞ்சன். சரியா, அப்ப நான் அதிபருடைய ஆறுமுகத்தையும் நான் நினைக்கிறேன் பாடசாலை மாணவர்களும் அதே மாதிரி ஆசிரியர்களும் பார்த்திருக்கணும். என்ன? சரி, குறும்புகளை ரசித்து குழப்பங்களை தீர்த்து தவறுகளை தவிர்த்து தன்னம்பிக்கை கொடுத்து தோல்வியை பழக்கி வெற்றிக்கு வழிவகுத்து பொறாமையின்றி பெருமை பேசி தோழமையுடன் வாழ்த்துபவரே, பாலைவனமாய் கிடந்த எம் கல்வி சாலையை சோலைவனமாய் மாற்றிய அன்பரே,
நுணுக்கமான திட்டமிடலுடன் கூடிய அதிபரே, அன்பு கொண்ட நீங்கள் அருகில் இருந்தால் என்ன, தொலைவில் இருந்தால் என்ன, தொலையாத உங்கள் நினைவுகள் என்னுள் இருக்கும் வரையில் தொலைவு கூட சுகமே என்று வாழ்த்தி மகளும் பாடசாலை ஸ்தாபகர் சார்பாக ஸ்தாபகர் குடும்பத்தினர் உடைய அன்பளிப்பு தான் இவ்வளவு விஷயங்களும். சரியா? இன்னும் ஒரு இருக்கு, அதையும் நாங்கள் தந்துடுறோம். சரி, இதுவும் பிரியாவிடை வாழ்த்து மடல் தான். உங்களுடைய பேர் போடப்பட்டிருக்கிறது. பொன்னம்பலம் ஆறுமுகரஞ்சன், யா மாதகல் நுணசை வித்தியாலயம். இன்னும் பிரபஞ்சம் உயிர்ப்புடன் இருப்பதற்கு இருவர் காரணம் என்பார்கள். ஒன்று நல்ல ஆசான்கள், இரண்டு நல்ல அதிகாரிகள். முதலாவதாய் பிள்ளைகளுக்கெல்லாம் வழிகாட்டி வந்தவர் நீங்கள். முகஸ்துதியெல்லாம் இல்லை, நட்பண்பும் நாணயமும் செய்திடனும் நேர்த்தியும் மிக்கவர். ஆலோசனைகள் பலவும் வழங்கி அதிபர் சேவையை சேவையாக செய்திட ஆத்மார்த்தமாக எங்கள் பிள்ளைகளை வழிப்படுத்தியவர் நீங்கள். கடமையாற்றிய காலங்கள் பசுமையானவை. உங்கள் சேவையை என்றும் மறவாதிருப்போம். உங்கள் துறையில் உயர் பதவி அடைந்து எல்லோருக்கும் பணி செய்ய மனம் உவந்து வாழ்த்துகிறோம். வாழ்த்தி மகளும் பாடசாலை ஸ்தாபகர் சார்பாக ஸ்தாபகர் குடும்பத்தினருடைய அன்பளிப்பு. சரி, இதுவும் அவங்க தான் கொடுத்தது. அப்போ பிள்ளைகள் உங்களை எவ்வளவு நேசிச்சினமோ அதை விட அதிகமாக அவையில் நேசிக்கணும். சரின்னு சொன்னா என்னுடைய அந்த ஸ்தாபகருடைய பாடசாலையில் நீங்கள் செய்த சேவை தான் காரணம். அப்போ இதே மாதிரி உங்களுடைய சேவை தொடர வேணும். வாழ்த்துக்கள். சரி, எதிர்பார்த்தீங்களா இந்த மாதிரி நடக்க முடியல? வளமையாக பாராட்டல் நடக்கும், இந்த மாதிரி வீட்டை வெறுவினோம். இந்த மாதிரி எதிர்பார்க்க இல்லை. கௌரவப்படுத்தியவைக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையிலும் குடும்பம் சார்பாகவும் அவர்களுக்கு அந்த நன்றிகளை தெரிவிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி. இங்கிருந்தாலும் எனக்கு சேவை தொடரும் கண்டிப்பா. சரி, நான் இப்பதான் உங்களை பார்த்தேன், ஆனால் பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுச்சு. சரியா? வாழ்த்துக்கள் சார். நன்றி, எல்லாருக்கும் நன்றி. யாழ் மாதகல் நுணசை வித்தியாலயத்தில் அதிபராக கடமையாற்றுகின்ற திருவாளர் பொன்னம்பலம் ஆறுமுகரஞ்சன் அவர்கள் 2018ஆம் ஆண்டு தொடக்கம் இன்று வரை கடமையில் ஈடுபட்டிருந்தார். அவருடைய வருடம் 5 வருட சேவை காலம். ஆனால் 5 வருட சேவை காலம் என்றாலும் அவருடைய பணிகள் அளப்பரியது, சொல்லிட முடியாது. திடீரென அவரது வெளிநாட்டு பயணம் எல்லாருக்கும் ஒரு பக்கத்தில் மகிழ்ச்சியாக இருந்தாலும் மறுபக்கத்தில் எங்களுக்கு கவலையும் இழப்புமாக இருக்கின்றது. எமது பாடசாலையில் பேரிழப்பு என்றே சொல்லலாம். என்றாலும் அவருடைய எதிர்கால நோக்கி கொண்டவர் செல்வது எல்லோருக்கும் ஒரு மகிழ்ச்சி தான். ஆனால் அவர் செய்த பணிகளோ எண்ணிட முடியாது, அந்த அளவுக்கு அவருடைய பெருமதி வாய்ந்தது. குறிப்பாக சொல்ல போனால் நமது பாடசாலையில பாலைவனம் என்றே சொல்லலாம். பாலைவனத்தை சோழவனமாக்கிய பெருமைக்குரியவும் அன்புக்குரிய மதிப்புக்குரிய அதிபருக்கு நாங்கள் நன்றி சொன்னாலும் அது உரியதாகாது. அவ்வளத்துக்கு அவருடைய சேவை மிகவும் மகத்தானது. பெரும்பாலும் அது பாடசாலையை சுற்றி அந்த மதிலை அமைத்து தந்ததும், மற்றது எமது பாடசாலைக்கு கணனி அறையை உருவாக்கி தந்ததும், மற்றது எமது பாடசாலைக்கு விளையாட்டு முற்றங்கள், மற்றது எமது கலை முக்கியமாக நான் ஒரு கலையாசிரியர். எமது கலைக்குரிய சகலம் மேடையில் இருந்து பிள்ளைகளுக்கு உடுப்பு தொடக்கம் அணிகலங்கள் ஆபரணங்கள் எல்லாத்தையும் நான் கேட்ட உடனே மறுப்பில்லாமல் பெற்று தந்த பெருமை அவரே சார்ந்தது. எமது மாணவர்களுடைய கல்வியை பொறுத்தளவில் பாரியட வளர்ச்சியை தான் நாங்கள் தொடர்ச்சியாக கண்டு கொண்டிருக்கின்றோம். காப்போத்தா சாதாரண தர பரீட்சையில மாணவருடைய சித்தி வீதம் தொடர்ந்து அதிகரித்த வண்ணமே இருக்கின்றது. இந்த அதிகரிப்பு தொடர்ந்து இருந்தால் மேலும் மேலும் அதிகரிக்கும். என்றாலும் அது அதிகரிக்கும் அதிபரும் அதை நிறைவேற்றுவார். ஏனென்றால் அவர் ஆறுமுகம் என்ற பேரே எங்களோட பக்கத்தில் இருக்கிற முருகப்பெருமான் அருளோட அது என்றும் எங்களோட பாடசாலைக்கு தொடர்ந்து கிடைக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. மற்றது அவருடைய மனதை பொறுத்தளவில் எல்லோருடனும் சினக்காமல் சீராமல் பழகுற ஒரு சுபாவம் கொண்டவர். எதையும் நாங்கள் எங்களோட அப்பா மாதிரி அவர்கிட்ட நாங்கள் பெறக்கூடிய தன்மை இருக்கின்றது. எதை கேட்டாலும் இல்லையண்டில்லை, பொறுங்கொட்டிக்க யோசிப்போம், எதுவும் செய்யலாம், பயப்படாதீங்க, நான் எதுவும் செய்து தருவேன், நீங்கள் இதற்கு முன் வாருங்கள் என்ற ஒரு அவற்றை வார்த்தை எங்களை பின்னடைய செய்யாது. அன்ற ஆசிரியரை பொறுத்தளவிலும் மாணவர் பொறுத்தளவிலும் அவ்வளத்துக்கு அவருடைய தூண்டல்
தூண்டலூடாக இந்த துளங்கள் அவரத்துக்கு தொழிற்பட்டு நம்முடைய பாடசாலை வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றிய பெருமை இவரையே சார்ந்து என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஜமாதகன் நுணசை வித்தியாலயம் சேவனலன் பாராட்டு. அறிமுகமான நாள் முதலாய் அன்புடன் பழகினீர்கள். அனுமதிகள் பெற வருகையில் அறிவுரைகளும் தருவீர்கள். அதிகாரங்கள் அனைத்தையும் தேவை அறிந்து பயன்படுத்தினீர்கள். ஆன்மீக வழிகளிலும் அக்கறை காட்டினீர்கள். நல்மனமும் நற்குணமும் கொண்டவர். சொல்லும் செயலும் மாறிடா நடப்பவர். கல்லுக்குள் ஈரமவர் கடமையில் கண்டோம். செல்வாக்கு மிகுந்த நேயமுள்ள நெஞ்சினர். இன்முகத் தோற்றமும் இன்சொல் பேசலும் பண்புடன் பழகியே சேவைகள் புரிவதும் இங்குவர் நடத்தையில் நிறைவுகளே கண்டோம். செல்லுமிடம் செழிப்புற இறைவனை வேண்டுகிறோம். சொல்லிட இன்னும் நிறையவே இருந்தும் சொற்கள் இங்கு எம்பசம் இல்லையே. எல்லைகள் பிரிந்தாலும் எள்ளளவும் மரபோமே. நன்றியுடன் ஆசிரியர் நரம்புரி சங்கம் ஜமாதகன் நுணசை வித்தியாலயம். கொடுத்துரும் சரி.